இந்த படத்தில் பெரிய யூடியூப் செலிபிரிட்டியாக இருக்கிற ஹீரோவுக்கு ஒருத்தர் ஒரு எஸ்கேப் ரூமை காட்டி அதிலிருந்து வெளியே வந்து காட்ட சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாரு. முதல்ல ஈஸியாக சேலஞ்சை வின் பண்ணிடலாம்னு நினச்சி உள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸோட போகிற ஹீரோ அங்கே நிறைய அதிர்ச்சியான விஷயங்களை பார்க்குறாரு. கடைசியில் இந்த ஒரு விஷயம் ஹீரோவை எந்த அளவுக்கு விபரீதமாக கொண்டு போய் முடியுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேர் ஃபாலோ மீ. இது 2020 வில்வர்னிக் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு ஹாரர் அண்ட் அட்வென்ச்சர் மூவி. தமிழ் டப்புல இருக்குது. வாங்க நம்ம ஸ்டோரியை பார்ப்போம். இவர் தான் படத்தோட ஹீரோ கோல். பெரிய யூடியூப் செலிபிரிட்டியாக இருக்கார். தன்னோட சேனலுக்காக நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்களை பண்ணியிருக்காரு. இவருக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிறைய விலாக் வீடியோஸ் போடுவார். இந்த கோலோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கோலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. கோலும் அப்படி என்னதாண்டா சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்கன்னு அவர் ஃப்ரெண்டு டேஷ்கிட்ட கேட்காரு. டேஷ் கோல்கிட்ட நாம் மாஸ்கோவுக்கு போய் அங்கே ஒரு எஸ்கேப் ரூம்லேருந்து வெளியே வர்ற சேலஞ்சிங்கான கேமில் கலந்துக்க போகிறதாவும் அது நிச்சயம் உனக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். கோலும் ஆமாம் நாம் விளையாடுறது எஸ்கேப் ரூம் கேமா, இதில் என்ன பெரிய சர்ப்ரைஸ் இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டே வராரு. கோலும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் ரஷ்யாவுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு கோலோட ஃப்ரெண்டு டேஷ் சும்மா இல்லாமல் விளையாட்டுத்தனமாக ஏர்போர்ட்டில் உள்ள லக்கேஜ் கன்வேயரில் ஏறி போயிட்டுருக்கான். அதை கவனித்த ஆஃபீஸர்ஸ் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோல் அவங்ககிட்ட சொல்லி பார்த்தோம், அவங்க அவனை விட மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் அங்கே அலெக்ஸின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான். இவன் தான் கோலை இந்த எஸ்கேப் ரூம் கேமில் கலந்துக்க சொல்லி இன்வைட் பண்ணியிருக்கான். அங்கே வந்து அலெக்ஸி தான் யாருன்னு காட்ட பயந்து போன ஆஃபீஸர்ஸ் டேஷை விட்டுடுறாங்க. அடுத்து அலெக்ஸி தன்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கோலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் தங்க வைக்கான். எல்லோரும் ராத்திரி ஒரு கிளப்புக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோலும் சந்தோஷமாக அவர் லவ்வர் எரினோட டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. அங்கே நடக்கிறதெல்லாம் கோல் அவர் சேனலில் ஜாலியாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கோலோட லவ்வர் எரின்ட்ட 2 பேர் தப்பாக நடந்துக்கிறாங்க. அதை பார்த்து கோபமான கோல் அவங்ககிட்ட சண்டை போடுறாரு. உடனே அங்கே அலெக்ஸி வர அவனை பார்த்து இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு அவன் சொல்கிறான். இவங்க பேசுகிறத பார்த்தா 2 பேருக்கும் ஏற்கனவே ஏதோ சண்டை இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே அலெக்ஸி ஒரு கத்தியை காட்டி எரினை விட சொல்ல தகராறு பண்ணுறோன்னா ஒரு கன்னை காட்டி மிரட்டிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்து அலெக்ஸியோட பாடி கார்ட்ஸுக அவங்கள காப்பாற்றுறாங்க. தகராறு பண்ண 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து இந்த பிரச்சனையால் கோல் ரொம்பவே அப்செட்டாக வராரு. அந்த தகராறு பண்ண 2 பேரும் யாருன்னு பாடி கார்ட்ஸ்கிட்ட கேட்க அதுக்கு அவங்க 2 பேரும் இங்கே உள்ள லோக்கல் கேங்ஸ்டர்ஸ்னு சொல்கிறாரு. அடுத்து கோல் அங்கே ஏற்கனவே லைவ் வீடியோ பண்ணார்ல, அதில் அங்கே நடந்த சண்டையும் ரெக்கார்ட் ஆகிடுது. நிறைய பேர் அந்த கிளப்பில் நடந்ததை பார்த்துட்டாங்க. கோலோட லவ்வர் எரினும் கோல்கிட்ட நீ அப்லோட் பண்ணதால் எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க. இனிமேலாவது எல்லாத்தையும் அப்லோடு பண்ணாமல் சில விஷயத்தை மட்டும் அப்லோட் பண்ணு, மக்கள் எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதனால கோல் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் கோலையும் அவர் லவ்வர் எரினையும் ஊரை சுற்றி காட்ட அலெக்ஸி ஒரு கார் டிரைவரை அனுப்புகிறான். கோலும் எரினும் ஜாலியாக கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கும்போது கோல் டிரைவர்கிட்ட ரஷ்யாவில் உள்ள ரெட் ஸ்கொயருங்கிற ஏரியாவை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு கோலும் எரினும் கிளம்புறாங்க. டிரைவர் கோல்கிட்ட அலெக்ஸி செலவுக்கு இதை கொடுக்க சொன்னதா சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. கோலும் எரினும் ஜாலியாக ஊரை சுற்றி பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கோல் பில் செட்டில் பண்ண டிரைவர் கொடுத்த பணத்தை எடுக்கும்போது அதிலிருந்து ஒரு தாள் விழுது. அது அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவர் எடுத்து கோல்கிட்ட கொடுக்க அதை பார்த்த கோலுக்கு இது எப்படி வந்துச்சுன்னோ என்ன இதுன்னு புரியலை. அதை எடுத்து வச்சுக்கிட்டுறாரு. 2 பேரும் ஹோட்டலில் இருந்து கிளம்புறாங்க. அடுத்து ராத்திரி நேரத்தில் கோல் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த எஸ்கேப் ரூம் கேமை விளையாட ரெடி ஆகுறாரு. அலெக்ஸி கோலும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்கள இந்த பில்டிங்குள்ளே அனுப்புகிறான். வழக்கம் போல் கோல் அவரோட ஃபோனை எடுத்து ரூமில் இருந்து லைவ் போட்டுட்ருக்காரு. ஆனால் அலெக்ஸி கேமில் ஃபஸ்ட்டு ரூலே மொபைல் அலோவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோலோட ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டுறான். அங்கே நடக்கிற எல்லாத்தையும் கேமரா மூலமாக அலெக்ஸியோட டீம் கவனிச்சுட்டே இருக்காங்க. அலெக்ஸி அவங்ககிட்ட உள்ளே போகிற எஸ்கேப் ரூம்லேருந்து வெளியே வர கொடுக்குற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் யாராவது ஒருத்தர் உள்ளே இருந்தால் கூட மொத்த டீமுமே தோத்தாதான் தான் அர்த்தம். டைம் முடிகிறதுக்குள்ளே ஒருத்தர் காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லாரையும் முகத்தில் துணியை வச்சு மூடி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரூமுக்கு அனுப்புகிறாங்க. கோல் அவரோட மாஸ்க் அவுத்து பார்க்க அவர் ரூமில் ஒரு டெட் பாடி கிடக்கு. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. அதை பார்த்தவர் இது உண்மையாகவே டெட் பாடி தானா இல்லை பொம்மையானு பார்க்காரு. அங்கே கேமோட டைமும் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே நிறைய ஷூக்களும் ட்ரெஸ்களும் கிடக்குது. பக்கத்து ரூமில் அவர் ஃப்ரெண்டை கட்டி போட்டிருக்காங்க. அப்போ கோல் அந்த டெட் பாடியை பார்க்காரு. அதில் எக்ஸ் மாதிரி மார்க் போட்டிருக்காங்க. அங்கே உள்ள ஒரு கத்தியை எடுத்து அந்த டெட் பாடியை கிழிச்சு அதிலிருந்து ஒரு கீயை எடுக்காரு. அடுத்து அதை வச்சு ஓப்பன் பண்ணி அவர் வெளியே வர உடனே அந்த கதவு தானாக முடிக்குது. அங்கே நேரம் வேற ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்து கோல் அங்கே எரினை பார்க்காரு. அவங்கள ஒரு பெரிய கண்ணாடி தொட்டியில் அடைச்சி வச்சுருக்காங்க.
எரின்ட்ட தான் கீ இருக்கு, ஆனால் எங்கே போடணும்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. கோல் அவங்கள வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. அப்போ அங்கே அவர் ஃப்ரெண்டு சாமை பார்க்காரு. பார்த்தா அவங்கள ஒரு சேரில் கட்டி போட்டிருக்காங்க. அப்போ அங்கே உள்ள ஸ்பீக்கரில் அலெக்சி காப்பாற்ற முடியலைன்னா தோல்வியை ஒத்துக்கணும்னு சொல்லி கிண்டல் பண்ண, கோல் கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவர் ஃப்ரெண்ட்ஸ் தாமஸையும் டேஷையும் கட்டி போட்டிருக்காங்க. தாமஸை நேரம் ஆக ஆக அவரோட கட்டி போடப்பட்ட கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்குது. இன்னொரு பக்கம் டேஷை ஒரு இரும்பு சவப்பெட்டிகளை வச்சு கட்டி போட்டிருக்க அந்த பெட்டியோட கதவுல ஷார்ப்பாக ஈட்டி மாதிரி இருக்க கம்பிகை இருக்குதுங்க. நேரம் ஆக ஆக கதவு கொஞ்சம் கொஞ்சமாக மூடி அந்த கம்பிகை தாமஸ் கிட்டக்க வந்துட்டு இருக்குதுங்க. கோல் இது வெறும் சாதாரணமான கேம் தான், யார் உயிருக்கும் ஆபத்து வராதுன்னு நம்பி ரொம்ப கூலாக விளையாண்டுட்டு இருக்காரு. அங்கே உள்ள இரும்பு வீல்ஸ்களை செவுத்தில் மாட்டி அவங்கள ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அங்கே அந்த வீல்ஸை கரெக்டாக மாட்டினா சால்வ் ஆகிரும். தாமஸை போக போக ரொம்பவே இழுக்குது. டேஷை ஷார்ப்பான கம்பிகை இருக்கிற கதவும் மூடிட்டு இருக்கு. ஒரு வழியாக கோல் கஷ்டப்பட்டு வீல்ஸை செவுத்தில் மாட்டி சால்வ் பண்ண டேஷோட கண்ணுக்கு கிட்ட வரைக்கும் அந்த கம்பி நின்றுருது. அடுத்தவங்க 2 பேரும் ரிலீஸ் ஆகிடுறாங்க. இப்போ 3 பேரும் ரிலீஸ் ஆகிடுறாங்க. இப்போ அவங்க சாமை காப்பாற்ற ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அங்கே உள்ள இரும்பை நகர்த்தி அந்த இரும்பை சென்டருக்கு கொண்டு வந்து சால்வ் பண்ண பார்க்காங்க. அங்கே தப்பாக நகர்த்த உடனே சாமுக்கு ஷாக் அடிக்கி. முதல்ல ரொம்பலாம் ஷாக் அடிக்கலை, இது வெறும் கேம் தான், ஒன்றும் ஆகாதுன்னு அசால்ட்டாக இருந்த கோல் அடுத்து தான் யோசிக்காரு உண்மையிலே ஷாக் அதிகமாக அடிக்குதோன்னு. உடனே சீரியஸாக பஸ்ஸில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நகர்த்த சாமுக்கு ரொம்பவே ஷாக் அடிக்கி அவங்க துடிக்காங்க. ஒரு வழியாக அவங்க பஸ்ஸில் சால்வ் பண்ணி சாமை காப்பாற்றிடுறாங்க. சாம் அலெக்சியை கேமராவை பார்த்து திட்டுறாங்க. கோலும் உண்மையிலே இந்த கேம் ஆபத்தானதான்னு யோசிக்காரு. முதல்ல அசால்ட்டாக இருந்த கோல் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிக்காரு. உயிரை பணையம் வச்சு விளையாடுறதெல்லாம் ஒரு கேமானு சாம் திட்டுறாங்க. ஆனால் அலெக்சியோ அவங்க டீமோ எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பயத்தில் புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து எரினோ போய் பார்க்காங்க. அவங்க இருந்த கண்ணாடி தொட்டியில் வேகமாக தண்ணி நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா ஒரு 3 லிட்டர் ஜாரும் ஒரு 5 லிட்டர் ஜாரும் இருக்குது. பின்னாடி 4 லிட்டர் தண்ணி இருக்குது. அங்கே உள்ள ஜாரில் தண்ணியை பிடிச்சி அதை மாற்றி பஸ்ஸில் சால்வ் பண்ண தாமஸ் ட்ரை பண்ணுறாரு. ஒரு வழியாக சால்வ் பண்ணி கதவை திறந்து உள்ளே வந்து இப்போ எரின கண்ணாடி தொட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தண்ணி வேற வேகமாக நிறைஞ்சிட்டு இருக்கு. எல்லோரும் அலெக்சிட்ட எரினை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. கோல் இந்த கேமே வேணான்னு நிறுத்த சொல்கிறாரு. ஆனால் அலெக்சிட்ட இருந்து எந்த பதிலும் வரலை. உடனே கோல் ஓடி போய் ஒரு இரும்பு வீலை எடுத்துகிட்டு வந்து தொட்டியோட டாப்பில் தட்டி திறந்து எரினை வெளியே இழுத்து காப்பாற்றுறாரு. கேமோட டைமும் முடியுது. கோல் அலெக்சி மேலே செம்ம கோபத்தில் இருக்காரு. அடுத்து எல்லாரும் எரின் கையில் இருந்த சாவியை வச்சு ஒரு கதவை திறந்து ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூம் சவுத்தில் ரத்தக்கரை இருக்குது. அதை பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு. கேம் முடிஞ்சிட்டு ஆனாலும் திடீர்னு கதவு மூடிருச்சு. எல்லாரும் எப்படி தப்பிக்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. உடனே கோல் ஒரு இரும்பு ராடை எடுத்து கதவை தட்டி திறக்கிறாரு. வெளியே போய் பார்த்தா அங்கே இவங்ககிட்ட கிளப்பில் தகராறு பண்ணவன் அவன் ஆளுகளோட வந்து நிற்கான். அவன் அலெக்சியோட லவ்வர் விக்டோரியாவை கன் பாயிண்டில் வச்சுருக்கான். இதை பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ திடீர்னு அவன் விக்டோரியாவை சுட்டுடுறான். அடுத்து எல்லாரையும் காரில் கடத்திட்டு போய் அடைச்சி வச்சிடுறான். அப்போ அங்கே ஒருத்தன் கண்ணோட வந்து கோலை மிரட்டிட்டு இருக்கான். இனி உன்னை காப்பாற்ற யாரும் வரப்போகிறது கிடையாதுன்னு சொல்லி கோலை பயமுறுத்துறான். இவன் யார், ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. அங்கே நடக்கிறத அவன் வீடியோ எடுத்து ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கோலை பார்த்து உன்ன மாதிரி ப்ராங்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரூமில் அடைக்கான். அங்கே உள்ள டிவியில் எரின் அடைக்கப்பட்டு கிடக்கிறது தெரியுது. அதை பார்த்த கோல் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அடுத்து டிவியில் சாமை காட்டுறாங்க. அதில் அந்த மோசமான ஆள் ஒரு கோடாரி எடுத்து சாமை வெட்டி கொண்டுடுறான். அதை பார்த்த கோல் பயத்தில் உறைஞ்சி போயிடுறாரு. யார் இவங்க, ஏன் இப்படி எல்லாரையும் கொடுமை பண்ணுறாங்கன்னு கோல் யோசிக்காரு. அவரோட கையில் வேற விளங்க மாட்டியிருக்கு. அதை அவர் ஒரு ஸ்டீல் கட்டில் தட்டி லாக்கை எடுக்காரு. அப்போ அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ண அங்கே ஒருத்தர் நிற்கிற நிழலை பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே வாசலில் நின்னவனும் போயிடுறான். ஒரு ரூமில் இருந்து கத்துற சவுண்டு கேட்கு. உடனே கோல் அப்போ ஹோட்டலில் ஒரு தாளை எடுத்தார்ல, அதை இப்போ எடுத்து பார்க்காரு. அதில் என்னமோ எழுதியிருக்கு. அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு மேலே உள்ள சின்ன டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே நுழைஞ்சு போகிறாரு. அப்போ கீழே பார்க்காரு. அங்கே ஒரு ரூமில் அந்த மோசமான ஆள் டேஷை ஒரு கட்டிங் மிஷினை வச்சு வெட்டி கொண்டுடுறான். அடுத்து இதை மேலேருந்து பார்த்த கோலை பார்த்துட்டு அவரை பிடிக்க ஆட்களை அனுப்ப கோலோ கஷ்டப்பட்டு ஊர்ந்து போய் வெளியே போகிறாரு. அங்கே அந்த கில்லரோட ஆள் கோலை தேடிட்டு இருக்கான். உடனே கோல் ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு இரும்பு துண்டை எடுத்து வீசுறாரு. அவங்களும் கோல் அங்கே இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு தேட போக கோல் அவங்கள திசை திருப்பிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஆனால் இன்னுமே அந்த பில்டிங்கில் தான் சுற்றிட்டு இருக்காரு. அங்கேருந்து ஓடி போய் ஒரு பாஸ்வேர்டு லாக் இருக்கிற டோரை பார்க்காரு. உடனே அவர் ஹோட்டலில் இருந்து எடுத்துகிட்டு வந்த தாளில் உள்ள நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணி வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா
அங்கே இவங்களை அப்போ சுற்றி பார்க்க கூப்பிட்டு போனார்ல கார் டிரைவர், அவர் நிற்காரு. அவர் தான் கோல் வெளியே வரணும்னு அவர் அப்போ கொடுத்த பணத்தில் அந்த தாளை சேர்த்து வச்சு கொடுத்துருக்காரு. அவரை பார்த்து கோல் இங்கே என்னதான் நடக்கு, ஏன் இந்த தாளை கொடுத்தேன்னு கோபத்தில் கத்துறாரு. அந்த டிரைவரோ, நான் உங்களுக்கு உதவத்தான் செஞ்சேனோ, எனக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும், அவன் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டே இருக்கான்னு சொல்கிறாரு. கோல் தான் ஃப்ரெண்ட்ஸை எப்படி காப்பாற்றணும்னு தெரியாமல் திண்டாட அந்த டிரைவரோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு என்னோட காரை எடுத்துகிட்டு தப்பிங்கன்னு சொல்லி கீயை கொடுக்காரு. அவங்க வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. கோல் ஒரு கார் பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே 2 பேர் கோலை தேடி வராங்க. அவன் வந்தானு டிரைவர்கிட்ட கேட்க, அவரோ நான் யாரையும் பார்க்கலன்னு சொல்லிடுறாரு. உடனே அவங்க டிரைவரை அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்தவங்க போன பிறகு கோல் காரில் ஏறுறாரு. ஆனாலும் அவருக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போக மனசு வராமல் அவங்கள தேடி திரும்பவும் அந்த பில்டிங்குள்ளே வராரு. உடனே கதவு அப்போத மாதிரி தானாகவே பூட்டிருச்சு. உடனே கோல் அங்கே ஒரு ரூமில் தாமஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அந்த கடத்தின ஆளுக வர கோலும் தாமஸும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க தேடிட்டு போன பிறகு கோலும் தாமஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க. 2 பேரும் இந்த நிலைமையை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. தாமஸோட கையை கட்டி வச்சுருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ண கோல் ட்ரை பண்ணுறாரு. அப்போ அங்கே திரும்பவும் அந்த கொலைக்காரனோட ஆளுக வந்து கதவை திறக்க பார்க்க உடனே கோலும் தாமஸும் கீழே உள்ள ட்ரைனேஜ் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே நுழையிறாங்க. தேடுறவங்க போன பிறகு தாமஸும் கோலும் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க. அங்கே திடீர்னு அவங்கள தேடுறவன் ஓடி வந்து கன்னால் சுடுறான். அவன் தாமஸை தள்ளிக்கிட்டே அவனும் மேலேருந்து கீழே விழுந்துடுறான். தாமஸும் இறந்துட்டானேன்னு கோல் வருத்தப்படுறாரு. அப்போ அங்கே வந்தவனோட கன்று தரையில் கிடக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டாரு. அடுத்து அங்கே கோல் அலெக்ஸியை பார்க்காரு. பார்த்தா அவன் என்னன்னா இந்த கிளப்பில் தகராறு பண்ணவன்ட்டையும் இவங்களை கடத்தினவன்ட்டையும் நின்று பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்த கோலுக்கு இங்கே என்னதான் நடக்கு, இந்த அலெக்ஸிக்கும் இவங்களுக்கு என்னதான் தொடர்புன்னு புரியாமல் ஷாக் ஆகுறாரு. அங்கே இந்த அலெக்ஸிக்கு அந்த கார் டிரைவர் கோலுக்கு ஒரு தாளை மறைச்சி கொடுத்தது தெரிஞ்சிருது. உடனே கோபத்தில் கன்னை எடுத்து அந்த டிரைவரை சுட்டு கொன்னுடுறான். இதை பார்த்த கோலுக்கு இந்த அலெக்ஸி யாரு, ஏன் இவன் இதெல்லாம் செய்கிறான்னு தெரியாமல் குழம்புறாரு. அங்கே எரினை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுக்கிறத பார்த்துட்டு காப்பாற்ற வராரு. அங்கே அந்த கடத்தின ஆள் எரினோட காதுகிட்ட அறுத்து டார்ச்சர் பண்ணுறான். கோல் கன்னை எடுத்து காட்டுறாரு. ஆனால் அதால் சுட முடியாது, புல்லட் இல்லை. இங்கே என்னதான் நடக்கு, உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்காரு. அங்கே பார்த்தா நடக்கிறது எல்லாம் லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கோலுக்கு என்னதான் நடக்குன்னே புரியலை. உடனே எரின் அந்த கில்லரை தள்ளிவிட கோல் அங்கே உள்ள புல்லட்டை கன்னில் போட்டுட்டு அந்த கில்லரை சுடுறாரு. ஆனாலும் அந்த கில்லர் வந்து எரினை கோலோட கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டுடுறான். அங்கே அந்த கில்லரோட ஆளுக வர கோல் ஒரு ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டுறாரு. அங்கே கில்லரோட ஆளுக உள்ளே வர ட்ரை பண்ண கோல் அங்கே ஒரு வழி இருக்கிறத பார்த்துட்டு அது வழியாக தப்பிச்சு கீழே வந்து விழுறாரு. அங்கே கீழே யார் நிற்கான்னு பார்த்தா அங்கே இவங்களை இந்த கேம் ஆட விட்டு அலெக்ஸி நிற்கான். அவன் கோலை பார்த்து இப்போவாது கேமில் தோத்துட்டோம்னு ஒத்துக்கிறியான்னு கேட்கான். ஏற்கனவே அலெக்ஸி மேலே செம்ம கோபத்தில் இருந்த கோல் அலெக்ஸியை தாக்க வர அப்போ அலெக்ஸி எதையோ கோல்கிட்ட சொல்ல வரான். நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறான். ஆனாலும் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, என் ஃப்ரெண்ட்ஸுகளை ஏன் கொன்னேன்னு சொல்லிட்டு கோல் ரொம்பவே கோபமாக அலெக்ஸியை தாக்குறாரு. கோல் அலெக்ஸியோட ஃபேஸில் கன்னை வச்சு அடின்னு அடித்து அலெக்ஸியை கொடூரமாக கொண்டுடுறாரு. அப்போ அங்கே பார்க்காரு கோல் இறந்ததாக நினச்ச அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் உயிரோட சிரிச்சுக்கிட்டே வராங்க. இறந்ததாக நினச்ச அலெக்ஸியோட லவ்வர் விக்டோரியாவும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க இறந்து கிடக்கிற அலெக்ஸியை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் அலெக்ஸி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்காங்க. அப்போ தான் கோலுக்கு தெரியுது இது வரைக்கும் நடந்த எல்லாமே வெறும் ப்ராங்க்னு. கோலுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் தான் அலெக்ஸி அண்ட் விக்டோரியாவோட சேர்ந்து இந்த ப்ராங்கை நடத்தியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உண்மைன்னு நினச்ச கோல் கடைசியில் அலெக்ஸியை கொன்னே போட்டாரு. கோலோட ஃப்ரெண்ட்ஸுங்க நாம் விளையாட்டாக பண்ண ப்ராங்கால் இப்படி அலெக்ஸி இறந்தே போயிட்டானேன்னு ஷாக் ஆகி நிற்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் கோல் ஒரு டெட் பாடியில் இருந்து கீயை எடுத்தார்ல, அதுவுமே ஃபேக்கான டம்மி தான். அங்கே சவுத்தில் இருந்த ரத்தக்கரையும் போலி தான். அங்கே நடந்த எல்லாமே கோலை பயமுறுத்த செய்யப்பட்ட ஏற்பாடுக தான். கோலோட ஃப்ரெண்ட்ஸுங்க விளையாட்டாக பண்ண ப்ராங்க்கு இப்போ அலெக்ஸியவும் கோலையும் இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. கோலும் ப்ராங்குன்னு தெரியாமல் அலெக்ஸியை கொண்டுட்டோமேனு உறைஞ்சி போய் நிற்க இதோட இந்த படமும் முடியுது.